புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் ஒருவர் தனது குடும்பத்தை சீரழித்ததாக பெண் ஒருவர் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த பெண், புதுச்சேரியில் சிறப்பு பிரிவு காவல் ஆய்வாளராக சிவா ஜான்சன் கென்னடி பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 2010 போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளராக இருந்தபோது தனது சகோதரர் விபத்தில் இருந்தார். இது தொடர்பாக சாட்சி கையொப்பம் போடுவதற்காக தான் சென்றிருந்தேன். அப்போது சிவா ஜான்சன் கென்னடி எனது கைபேசி எண்ணை வாங்கிக் கொண்டு தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்தார். நாளடைவில் தங்களுக்குள் நட்பு ஏற்பட்டது. இதனை அறிந்து என் கணவர் என்னிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார். +2 படித்து வந்த எனது மூத்த மகளுக்கு தொல்லை கொடுத்த நிலையில் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். மேலும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்ததால் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி என் மகளின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் மாற்றி வாங்கியதோடு தன்னையும் மாற்றி பேச வைத்தார். எனது இளைய மகளும் மகனும் அவர்களின் தந்தையுடன் சென்று விட்டனர். சில நாட்களில் எனது இளைய மகளும் மனவேதனையில் இருந்தார். சிவா ஜான்சன் கென்னடி என்னிடமிருந்து நகைகள், சொத்து, பணம் ஆகியவற்றையும் பறித்து கொண்டார். என் மீது புகார் அளித்தால் உன்னையும் கணவன் மகனையும் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். எனவே அவர் மீது உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 78 புகார்களில் 39 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் குறைதீர்வு முகாம் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மங்கலம் காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் எஸ்பி, வம்சரெட்டி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களோடு பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். மேலும் பெரிய கடை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் மற்றும் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தார். இதுபோன்று காரைக்காலில் SSP லக்ஷ்மி சௌஜன்யா மற்றும் SP சுப்பிரமணியன் ஆகியோர் கோட்டுச்சேரி காவல் நிலையத்திலும் தங்கள் சரக காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் SP வீரபல்லவன் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் SP பக்தபக்ஷலும் தங்கள் பகுதி காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். இதுபோன்று போக்குவரத்து பிரிவு, சைபர் பிரிவு மற்றும் ஏனாமில் பொதுமக்களின் புகார் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 78 புகார்களை பொதுமக்களிடமிருந்து கேட்டறிந்து அதில் 39 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மொத்தமாக 251 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெண்ணிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 1.47 லட்சம் மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கனடா, ஆஸ்திரேலியாவில் வேலை என கூறி புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 1.47 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டையை சார்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் கனடாவில் வேலைவாய்ப்பு இருப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய நபர் கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு உள்ளதாக உறுதியளித்தார். அதற்காக விசா செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய பெண் 1,47,500 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். அதேபோல மூலகுளத்தை சார்ந்த பெண் 50,000, நலவாடு பெண் 42,000, முத்தியல்பேட்டை நபர் 1,845, ரெயின்போ நகரை சார்ந்த நபர் 4,000 என மொத்தமாக 5 பேர் மோசடி கும்பலிடம் 2,45,345 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் ஓட்டுநர் திடீரென கதவை திறந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி எதிரே வந்த டிப்பர் லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவை சார்ந்தவர் விபாலிஜோ. இவர் புதுச்சேரியை அடுத்த பட்டானூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் பட்டானூர் பகுதியில் உள்ள சர்வீஸ் ரோட்டில் புதுச்சேரி பகுதியில் இருந்து திருச்சிற்றம்பலம் பகுதி நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்.
அப்போது சாலையோரம் நின்றிருந்த டாடா ஏஸ் வாகனத்தின் கதவை டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் திறந்தார். இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த விபாலிஜோ டாடா ஏஸ் வாகன கதவில் மோதி நிலை தடுமாறி விழுந்தார். அப்போது அதே சாலையில் எதிரே வந்த டிப்பர் லாரி விபாலிஜோ மீது ஏறியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்தின் பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழக நுண்கலை படிப்புகளுக்கான மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் BFA, BPA, இசை, BPA, நடனம் உள்ளிட்ட நுண்கலை படிப்புகள் உள்ளன. இந்த படிப்புகளுக்கு சென்டாக் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனைத்து பரிசீலனைகளும் முடிந்து நேற்று வரை வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. BFA மெரிட் லிஸ்டில் மாணவர் மனிஷா செந்தில்குமார் 88.560 மதிப்பெண்ணுடன் முதலிடம் பிடித்தார். இந்த மெரிட் லிஸ்டில் ஆட்சேபனைகள் இருந்தால் வருகின்ற 22ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் தங்களுடைய டேஷ்போர்ட் வழியாக நுழைந்து தெரிவிக்கலாம் என்றும் சென்டாக் அறிவித்துள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கௌரவ ஆசிரியர்கள் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவகாக்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர் போராட்டம் அறிவித்தனர். இதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகம் நுழைவு வாயிலில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொருளாளர்கள் அருள்ஸ்வாமி, சிறில் நிக்கோலஸ் உள்ளிட்ட பலரும் கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் சிறப்புரையாற்றினார். இதில் பால சேவர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர் பொற்செழியன் நன்றி உரையாற்றினார். திருபுவனை வேர்ல்புல் நிறுவனத்தில் புதுச்சேரி தீயணைப்புத் துறையின் தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை வேர்ல்புல் நிறுவனத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், அதிகாரிகள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பிப்பது எப்படி என்று தத்ரூபமாக செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தீயணைப்புத்துறை கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ, உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றுவது, தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு கருவிகளை எப்படி பயன்படுத்துவது, தீயில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் முதல் உதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது குறித்து பல்வேறு ஒத்திகை மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு அதிகாரிகள் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பு உபகரணங்களை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம், முதலுதவி பெட்டிகள், முதலுதவி உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை வேர்ல்புல் நிறுவனத்தின் தலைவர் சிவராமகிருஷ்ணன், உற்பத்தி துறை தலைவர் வெங்கடேஸ்வரன், நிறுவனத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி லோகேஷ் காந்தவாள், பாதுகாப்பு அதிகாரி நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்து பேசினார்கள். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலை வளாகத்தில் பலன் தரும் மரக்கன்றுகளை தொழிற்சாலை அதிகாரிகள் நட்டனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியின் மூலமாக தொழிலாளர்களின் பாதுகாப்பு தன்மையை நிர்வாகம் உறுதி செய்தது. இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சாலையை சார்ந்த ஊழியர்கள், பாதுகாவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அவதூறு வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுவை AFT பஞ்சாலை அருகே 2014ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவதூறாக பேசியதாக பாமகவை சார்ந்த மதியழகன் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். இந்த வழக்கு விசாரணை புதுவை 1வது ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் திருமாவளவன் தரப்பு வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்.
ஏற்கனவே ஒருமுறை திருமாவளவன் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகியுள்ளார். இதனால் இனிமேல் நேரில் ஆஜராகாமல் இருக்க விலக்கு அளிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சேரநாதன் அவர்கள் வெள்ளிக்கிழமை அளித்த உத்தரவின் பேரில் இந்த வழக்கில் திருமாவளவன் நேரில் ஆஜராக விலக்கு அளிப்பதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாள் விழா. அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தாவேகா சார்பில் தங்க மோதிரம். நிகழ்ச்சியை ஏற்படுத்திய தாவேகா நிர்வாகிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். இவருக்கு மாநிலம் முழுவதும் பல்வேறு விதமான கட்டவுட்டுகள், பேனர்கள், அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு வானவேடிக்கை மேலதாளத்துடன் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள். மேலும் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரியில் சேர குவிந்து புஸ்ஸி ஆனந்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கினார். மேலும் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான சோப்பு, பவுடர், எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களையும் அவர்கள் வழங்கினார். புஸ்ஸி ஆனந்தின் பிறந்தநாளின் போது பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கிய சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மண்டலம் செயல் வீரர்கள் கூட்டத்தில் புதுச்சேரியை சார்ந்த 250க்கும் மேற்பட்டோர் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டரங்கன் தலைமையில் கலந்து கொண்டனர். பின்னர் புதுவை மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டரங்கன் தலைவர் வைகோவிடம் நிதி வழங்கினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விழுப்புரம் மண்டலம் செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திரளான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் உட்பட 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 8 பேருந்து மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களில் சென்று பெரும்படையாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருச்சியில் நடைபெற இருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டின் செலவிற்காக புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டரங்கன் நிதியை தலைவர் வைகோவிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் மதிமுக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சார்ந்த பச்சை வாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்ற மனோகரன் பிறந்தநாளை கொண்டாடினார். இதனையொட்டி அனிதா நகரில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு கர்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து 1500 பேருக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ சர்க்கரை, 5 கிலோ கோதுமை அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார். முன்னதாக அவர் கன்னிக்கோவில், பச்சை வாழியம்மன் கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்திவிட்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் முதலியார்பேட்டை, அரியங்குப்பம், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு ஆகிய தொகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் வழங்கினர். அதேபோல தேடல் சேவகன் சமூக அமைப்பு மூலமாக புதுவை நகர பகுதியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு நேரடியாக சென்று உணவு வழங்கப்பட்டது. விழாவில் பாஜக கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், அசோக் பாபு, தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வீரபத்ரன், அதிமுக நிர்வாகி சரட் செந்தில், கணபதி, ஜீவா, பேராசிரியர் கர்ணா, வணங்காமுடி லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், சமூக சேவகர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டிவனத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை 3 மாதங்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசமாக முடிக்க சிறப்பு மத்தியஸ்த காலமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கும் வழக்காடிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது திண்டிவனத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதில் கோனேரிக்குப்பம் சரஸ்வதி சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் திண்டிவனம் வழக்கறிஞர்கள், மத்தியஸ்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நாடு முழுவதும் 27% ஆண்கள் குடலிறக்க நோய்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார். புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை சார்பில் ஹெர்னியா பிசியத்தா 2025 என்னும் தலைப்பில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை பற்றிய கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை இரைப்பை குடல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமாரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து 150க்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் அதிநவீன நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை நுட்பங்களை கொண்டு நேரடியாக அறுவை சிகிச்சை செய்து ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து நேரலை மூலமாக கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறுகையில், நாடு முழுவதும் உள்ள ஆண்களுக்கு 25% முதல் 27% பேர் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குடலிறக்க நோய் அறுவை சிகிச்சை செய்வதால் அதிக இரத்த இழப்பு வலிகள் இருக்கும். ஆனால் நுண்துளை அதாவது லேப்ரோஸ்கோபி மூலமாக அறுவை சிகிச்சை செய்யும் போது வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். பேட்டியின் போது தலைமை மருத்துவர் செந்தில்நாதன், டாக்டர் பிரவீன்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். குழந்தைகள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் குருக்கள் பாத் பள்ளிகள் 19/7/2025 அன்று குழந்தைகள் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாம் குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சி மற்றும் உணவு பழக்கங்களை மேம்படுத்தும் நோக்குடன் திட்டமிடப்பட்டது. முகாமின் சிறப்பம்சங்கள்: முகாம் தலைமை பள்ளி சேர்மன் திரு கோ மோகன் அவர்கள் வரவேற்பின் மூலமாக தொடங்கப்பட்டது. பின்னர் குழந்தைகள் நல மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்கள் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து உணவுகள் பற்றியும் ஜங்க் ஃபுட் தீமைகள் பற்றியும் விரிவாக பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றினார். பெற்றோர்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விரிவாக விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உணவு கண்காட்சி ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமற்ற உணவுகளை கொண்டு தங்கள் செயல் மூலம் ஆரோக்கிய உணவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார். அறங்காவலர் டாக்டர் தஷ்ணு மோகன் தலைமை விருந்தினருக்கு சால்வை அணிவித்தார். குருகுல் பாத் பள்ளியின் தலைவர் கோ மோகன் நினைவு பரிசு வழங்கி குழந்தை நல மருத்துவர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்களை கௌரவித்தார். பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தேவானை ஆவணி ராஜா முடிவுரைகள்: குழந்தைகள் வளர்ச்சியில் ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மாணவர்கள் உணவு பழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த முகாம் அவர்களது வாழ்நிலையில் நல்ல எதிர்வினையாக அமையும் என நம்புகிறோம் என்றும் தெரிவித்தார். இந்த முகாம் குருகுல் பாத் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையும் குருகுல் பாத் பள்ளியும் இணைந்து நடத்தியதாகும். விழிப்புணர்வு முகாம் முடிவில் பெற்றோர்களுக்கு சத்துணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் ஏற்பாடுகளை பிரித்தி, காருண்யா, சுகன்யா, செந்தமிழ்ச்செல்வி, கல்கி ஆகியோர்கள் செய்திருந்தனர். குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் 31 கோடி ரூபாயில் நடைபெறவுள்ள வளர்ச்சி பணிகள் குறித்து அடிப்படை வசதிகள் ஏதேனும் விடுபட்டுள்ளதா என்று வீடு வீடாக சென்று குறைகளை கேட்டறிந்தார் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் அடுத்த மாதம் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகள் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வீடு வீடாக சென்று மேற்கொண்டு ஏதேனும் அடிப்படை வசதிகள் தேவையா என்பது குறித்து கேட்டறிந்தார். மேலும் அப்பகுதியில் நடைபெறவுள்ள பணிகளையும் நடைபெற்ற பணிகளையும் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார். மேற்கொண்டு சாலை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி, மின்விளக்கு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் சரி செய்யப்பட்டுள்ளதா என்றும் மேற்கொண்டு ஏதேனும் அடிப்படைகள் வசதிகள் குறித்து குறைபாடு இருப்பின் அதை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்களிடம் கூறினார். இந்த நிகழ்வின் போது ஊசுடு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், குருமாம்பேட் அமைதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் பாலகுமார், செந்தில், ரவி, ராமகிருஷ்ணன், ஐயப்பன், மனோகர், மணிகண்டன், ஏழுமலை, சேகர் உட்பட பாஜகவினர், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்றார். செயலர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குனர் வெங்கடச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சிறப்பு விருந்தினர்களாக மதன்கோ பட்டய கணக்காளர் மதுகுமார், புதுச்சேரி பல்கலைக்கழக உயிரறிவியல் துறை டீன் ஜோசப் செல்வின் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கல்லூரி இயக்குனர் வெங்கடச்சலபதி, வணிக மேலாண்மை துறை தலைவர் பால செந்தில்குமார், இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் செடில் திருவிழாவில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் 42வது செடில் உற்சவ திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி கனரக வாகனங்களை இழுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தனது சொந்த செலவில் அறுசுவை அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு கோமதியம்மை மார்க்கண்டேஸ்வரர் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு கோமதியம்மை மார்க்கண்டேஸ்வரர் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பூக்களால் அலங்கரித்து அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்து சிறப்பாக வழிபட்டனர். இந்த ஆடி மாத திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் 5ஆம் ஆண்டிற்கான ஆடி மாத திருவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய சிவனடிமை திரு சிவ ஹரிகிருஷ்ணன் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர்.